ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நவீன் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வாஷிங் மிஷின் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷினில் உங்களுக்கு 2 விதமான க்ளீனிங் இருக்குது. ஒன்று ட்ரம் க்ளீனிங், அப்படி இல்லைனா டப் க்ளீனிங் சொல்லுவாங்க. இன்னொன்று உங்களுக்கு ஃபில்டர் க்ளீனிங் சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய வாஷிங் மிஷின். சாம்சங் இது உங்களுக்கு 6 kg வாஷிங் மிஷின். இங்கே நம்ம டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே நம்ம கம்ஃபர்ட் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம கம்ஃபர்ட் அதில் யூஸ் பண்ணிக்குவோம். இதுதான் உங்களுக்கு ஃபில்டர். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில்டர் உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 2 டைம் உங்களுக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் உங்களோட ஃபில்டரை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதில் நம்மளோட ட்ரெஸ்ஸில் இருக்க அழுக்கு, தென் ட்ரெஸ்ஸில் இருக்கிற த்ரெட்டு எல்லாமே உங்களுக்கு அதில் தான் போய் சேரும். ஸோ நீங்கள் இதை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் இதை க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் வாஷிங் மிஷினில் ஸ்மெல் வரும். அந்த ஈர துணி ஸ்மெல் எப்போவுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நான் எப்போவுமே க்ளீன் பண்ணிடுவேன். ஒரு 2 டைம் நான் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணாமல் விட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளோ டஸ்ட் இருக்குது. நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வாஷிங் மிஷினை நம்ம அப்படியே தொடச்சி எடுத்துடலாம். அந்த உள்ளே உங்களுக்கு ட்ரம்முக்கு மேலே அந்த சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய டஸ்ட்டு சேரும். நான் அவ்வளோவா டஸ்ட்டு சேர விட மாட்டேன், அடிக்கடி தொடச்சி எடுத்துருவேன். அதனால் அவ்வளோவா டஸ்ட்டு இருக்காது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ கை வைக்கிறேன் இல்லைங்களா, அங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய டஸ்ட்டு சேரும். நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கை வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி தொடச்சி எடுத்துக்கோங்க. ப்ரஷ்ஷு அப்படி இல்லைன்னா கிளாத்து ஏதாச்சும் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஃபுல்லாக தொடச்சிட்டு நம்ம இப்போ நம்மளோட அந்த ஃபில்டர் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபில்டர் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஆஷெல்லாம் நீங்கள் போட்டு எடுக்காதீங்க. ஏன்னா அது உடஞ்சிடுச்சுன்னா, ஏன்னா அதுதான் நம்மளோட ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஜென்டலாக நார்மலாக ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃபில்டர் போட்டுட்டோம். ஃபில்ட்ரு போட்டு நம்ம எப்படி ட்ரம் க்ளீனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ட்ரம் க்ளீனிங்க்கும் உங்களுக்கு நார்மலாக ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். என்னோடய இதில் உங்களுக்கு டப் க்ளீனிங்க்கு தனியாக ஆப்ஷன் இருக்குது. நான் அதை செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டப் க்ளீனிங் ஆப்ஷன் கொடுக்கும்போது நார்மலாக நம்மளுக்கு அது நம்மளோட துணி துவைக்க நம்ம போடும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகுமோ, வாஷு, ரின்னு, ஸ்பின், இந்த 3 ஆப்ஷனும் உங்களுக்கு நார்மலாக இருக்கும்.
நான் டப் கிளீனிங்க்கு வந்து இப்போ 93 மினிட்ஸ் வந்து எடுத்திருக்கு. நான் நார்மலாக வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட்டே வச்சு நான் இப்போ டப் கிளீனிங் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வினிகர் இருந்தால் வினிகரில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நாங்கள் வாஷிங் மிஷின் வாங்கும்போது அங்கே எங்களுக்கு சஜெக்ட் பண்ணது வந்து நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணுங்கள், அது வந்து டப்பை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு துரு பிடிக்காமல் வச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வினிகர் இல்லாதனாலும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம எண்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். த்ரீ மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடுச்சு. இன்னும் 1 மினிட் தான் இருக்குது. இப்போ 1 மினிட் முடிஞ்சோடனே ப்ராசஸ் முடிஞ்சிடும். இந்த 3 ஆப்ஷனும் உங்களுக்கு முடிஞ்சு இப்போ 0 வந்துடுச்சு. இப்போ நம்ம வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்குவேன். டப் க்ளீனிங் வந்து நீங்கள் 3 months ஒன்ஸ் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள் வந்து ஃபில்டர் க்ளீனிங் அடிக்கடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு துணி வச்சு நம்ம ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி ஏன்னா அப்படியே நீங்கள் ஈரமாக மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து வாஷிங் மிஷின்லேருந்து போகாது. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் துணி போட்டாலும் துணியிலே அந்த ஸ்மெல் வரும். அந்த ஈரப்பதமான இருக்க அந்த ஸ்மெல் போகாது. நம்ம இப்போ வந்து கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வாஷிங் மிஷின் மேலேயும் துணி வச்சு துடைச்சிக்கோங்க. தண்ணி யூஸ் பண்ணி துடைக்காதீங்க. ஏன்னா தண்ணி யூஸ் பண்ணி துடைச்சிங்கன்னா துரு பிடிச்சிரும் வாஷிங் மிஷின். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து துணி வச்சே துடைச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் நவீன் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.